அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். நேற்று எதை பார்த்தோம்? உள்மூச்சு. உள்மூச்சின் பயன் என்ன பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு அந்த உள்மூச்சு தினமுமே எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருக்கும். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். தினமும் நைட் தூங்குதோம் இல்லைங்களா? தூங்கும்போது என்ன ஆகும்னா நம்முடைய மூச்சு உள்மூச்சுக்கு போயிடும். இப்போ எப்படி இப்போ பகல்லெல்லாம் கண்டினியூஸாக 8 ஹவர்ஸ் நாம் சாப்பிடாம இருக்கிறது இல்லைல்ல, கவனிங்களேன். பசிக்குது, அப்பப்போ சாப்பிடுவோம். நைட்டு மட்டும் எப்படி நம்மளால் சாப்பிடாம கண்டினியூஸாக 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ், பிள்ளைங்கள்லாம் 10 ஹவர்ஸ் கூட தூங்குறாங்க இல்லைங்களா? எப்படி நம்ம தூங்கும்போது நம்முடைய மூச்சு உள்மூச்சுக்கு போயிடுது. உள்மூச்சுக்கு போகும்போது என்ன ஆகும்? உள்மூச்சுக்கு போயிட்டாவே அதே தியானம்தான். அப்போ நைட் தூங்கும்போது அதுவே தியானம். அதனால தான் தூங்கி விழிச்ச வாட்டி பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாம் கிடைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுது. சரிங்களா? எதனால் ஃப்ரெஷ் ஆகுது? அந்த காஸ்மிக் எனர்ஜி தூங்கும்போதும் அந்த தியானத்தில் கிடைக்கிது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு தூங்கி எழுந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ தூங்கும்போதே தியானம் பண்ணிடுறோம் இல்லையா? எதுக்காக திலம்பமும் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? இப்போ தூங்கும்போது பண்ணும்போது கம்மியாக தான் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா தூக்கத்தில் விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தூக்கத்திலேயே பண்ணுற தியானத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ தூங்கிட்டே கனவு காண்றோம் இல்லைங்களா? அதை தூக்கத்தில் விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பகலில் நாம் தியானம் பண்ணும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா, விழிப்பு நிலையில் தூக்கம். இப்போ நம்ம தூங்குறாப்பில் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே விழிச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? அதனால் விழிப்பு நிலையில் தூக்கம்னு சொல்லுவாங்க. அப்போது நைட் அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போ எனர்ஜி கம்மியாக கிடைக்கும். பகலில் நாம் தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போ நம்மளுக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் பகலில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அதனால தான். சரிங்களா? அப்போது உள்மூச்சுக்கு போயிட்டால் ஏன் பசிக்க மாட்டேங்குது? நைட் சாப்பிட்றதில்ல, கண்டினியூஸாக நமக்கு 8 ஹவர்ஸ் சாப்பிடாம தூங்கிடுறோம் இல்லைங்களா? எப்படி? அப்போ அதுவே தியானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ உள்மூச்சுக்கு போயிட்டாலே அது தியானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ உள்மூச்சுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிடுது. ஆகையினால நம்மளுக்கு பசிக்காது. திரும்ப நைட்டு எழுந்திரிச்சு நாம் சாப்பிட்டுட்டு தூங்குவோமா என்ன? இல்லை தானே? அப்போது அந்த எனர்ஜியானது நம்மளுக்கு அதுலேயே கிடைச்சிடுது. அதனால் நாம் கண்டினியூஸாக எதையும் சாப்பிடாம தூங்க முடியுது. பகல்லையும் நீங்கள் இப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா, பசி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். கம்மியாக சாப்பிட்டாலே போதும்னு தோணும். ஏன் அப்படி? அந்த எனர்ஜி நம்ம சாப்பிட்டு கிடைக்கிற எனர்ஜி சாப்பிடாமலேயே கிடைச்சிடுது. ஆகையினால நம்மளுக்கு கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டாலே போதும் அப்படின்னு தோணும். அந்த திருப்தி நிலை வந்துடும். கொஞ்சமாக சாப்பிட்டாலே அந்த திருப்தி நிலையானது நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு 2 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்ன வேலைன்னா, ஒருத்தன் குழியை தோண்டிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? 3 அடி 3 அடி விட்டு பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் தோண்டிகிட்டு இருக்கான், பின்னாடியே ஒருத்தன் அதை மண் போட்டு மூடிக்கிட்டு இருக்கான். அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பெரியவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு, என்னப்பா பண்ணுறீங்க அங்கே? என்ன வேலை நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க? அரசாங்க வேலை நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்க வேலையா? என்னப்பா அர்த்தமே இல்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க, அரசாங்க வேலைன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலையேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போது அவன் சொல்கிறான் பாருங்க, நான் இப்போ விவரமாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எங்களுக்கு இன்றைக்கி என்ன வேலைன்னா 3 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அதில் என்னோடய வேலை என்னன்னா, குழியை பதிக்க வேண்டியது என்னோடய வேலை. 2வது ஆளுக்கு என்ன வேலைன்னா, அந்த இடத்துல செடியை வைக்க வேண்டியது 2வது வேலை. 3வது ஆளுக்கு என்ன வேலைன்னா, அதை மண்ணை போட்டு மூட வேண்டியது 3வது ஆளோட வேலை. இன்றைக்கி நானும் அவங்களும் வந்துட்டோம், அந்த 2வது ஆள் வரல. சரிங்களா? ஆகையினால் நான் நான் மண்ணை பதிச்சிட்ருக்கேன், குழி தோண்டிகிட்ருக்கேன். அவர் இதை போட்டு மூடிகிட்ருக்காரு.
அந்த 2வதாக பண்ண வேண்டிய செடி வைக்க வேண்டிய ஆள் இன்றைக்கி வரல. நான் வந்து மேலதிகாரிக்கிட்ட கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, உன் வேலையை நீ கவனின்னு சொல்லிட்டாரு. ஆகையினால என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன், அவன் வேலையை அவன் பார்த்துட்ருக்கான். நடுவில் வந்து அவன் பண்ண வேண்டிய வேலைக்கு அவன் வரல, அதனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இதை கேட்கும்போது எப்படி இருக்குது நம்மளுக்கு? எதுக்கு வந்தோம், என்ன வேலை பண்ணுறோம் அப்படின்னே வந்து தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா? அப்போது எல்லாமே அதே வேலையை தானே பண்ணிகிட்ருக்கோம். யோசிங்களேன். இப்போ எதுக்காக வந்தோம்? கர்மாவை கழிக்க வந்தோம். பகவான் பாதம் பிடிக்கணும், பக்தியில் பூதணும், பூந்துட்டு நம்ம எல்லாமே கடைசியாக வந்து தியானம்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிவிட்டு பகவான் பாதத்துக்கு போய் முக்தி அடையணுன்றது தான் பிறப்பின் நோக்கமே இல்லைங்களா? இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? புற வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோமே ஒழிய அக வாழ்க்கைக்கு உண்டானதை நாம் பார்த்துட்ருக்கோமோன்னா இல்லையே. அப்போ அவங்க செஞ்ச வேலையை நாம் செஞ்சிட்ருக்க வேலையும் ஒன்று தானே. எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிகிட்ருக்கோன்னே தெரியாமல் அவங்க வேலையை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா? அதுபோல் நாமளுமே வந்து எதுக்காக வந்திருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு யோசிக்காமல் புற வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கமே ஒழிய அக வாழ்க்கைக்கு உண்டானதை பார்க்கவே இல்லையே. அதனால தான் சொல்லுது ஆன்மீகம், அதுவும் தேவை இதுவும் தேவை. வந்துட்டோம், புற வாழ்க்கைக்கு உண்டான எல்லாமே நாம் செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதையுமே கூடவே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்மீகம். சரிங்களா? இப்போ அந்த குழி தோன்ற கதை வந்து இதுக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? இருக்குதானே? இப்போ பகவான் வந்து இப்போ தேவையான ஆணி தேவையில்லாத ஆணின்னு சினிமாவில் பேசுவாங்க இல்லைங்களா? தேவையான ஆணியை பிடுங்கு, தேவையில்லாத ஆணியை பிடுங்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ தேவையான ஆணின்னு எதை சொல்கிறாங்கன்னா, நாம் நம்ம சுயநலத்துக்கு மட்டும் ஒவ்வொன்றும் செய்யாமல் மற்றவங்க நலன் கருதி நாம் செய்யும்போது அது எல்லாமே தேவையான ஆணியாம். தேவையில்லாத ஆணி எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம சுயநலத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சொந்தங்களுக்கு மட்டும் நாம் உழைச்சி அதுக்கு மட்டும் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், அது வந்து தேவையில்லாத அணி. அப்போது என்ன சொல்கிறாங்க, மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கவுங்களுக்குன்னு மட்டும் சுயநலம் கருதி யூஸ் பண்ணிக்காமல் பொதுநலம் கருதி எல்லாத்துக்குமே அதை செய்யும்போது அதுதான் பகவானுக்கு பிடித்தமானது, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது அடிக்ட் பற்றி பேசலாம். இப்போ அடிக்ட்லேயே வந்து எல்லாமே அடிக்டான விஷயம் எதுன்னா யோசிங்களேன், சொல்லுங்கள். சிகரெட்டை விட, மதுவை விட, கஞ்சாவை விட இருக்கிறதுலையே வசதி ஹையில் இருக்குது. இப்போ எது அடிக்ட், எதுக்கு வந்து எல்லாமே அடிக்ட் ஆகிருக்காங்க சொல்லுங்கள்? ஃபோன், டச் ஃபோன் எப்போ வந்துச்சோ டச் ஃபோனே உலகமாக இருக்குது இல்லைங்களா? இப்போது ஒரு சாமான் எடுத்துக்கிட்டால் அதை வந்து நாம் யூஸ் பண்ணுறோமா இல்லை அது நம்மளை யூஸ் பண்ணுறதான்னு நம்ம கவனிக்கணும். இப்போ ஃபோனையே எடுத்துக்கோங்களேன், நாம் ஃபோனை யூஸ் பண்ணலை, ஃபோனு தான் நம்மளை யூஸ் பண்ணிகிட்ருக்கு. யோசிங்க. இப்போ டடங்குன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா உடனே போய் ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டியது இல்லைங்களா? இப்போ உடனே அதுக்கு அடிக்ட் ஆனால் இப்போ உடனே எடுத்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் இப்போ வந்து அது நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா இல்லை நாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமான்னு கவனிக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் அடிக்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா? இப்போது நாம் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது தாட் வந்து உள்ளே நிற்கிதோ இல்லையோ, அந்த ஃபோனை இப்படி வச்சுட்டு இப்படிங்கும்போது அப்படியே இங்கே தாட் அப்படியே டோட்டல் ஆஃப். நம்மளால் செய்ய முடியாததை அந்த ஃபோன் பண்ணுது இல்லைங்களா? அப்போது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்காந்து நீங்கள் அதை இப்படி பார்த்துட்ருக்கீங்கன்னு வைங்களேன், அது ஒரு நல்ல மெடிடேஷன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எப்போ பண்ணணும், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் எடுத்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்து பார்த்துட்டோன்னு வைங்களேன்,
இப்படி 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 இப்படின்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ டைமே போகலைன்னா ஃபோன் எடுத்து வச்சுக்கலாம். மலை 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 மலைன்னு டைம் போயிடும் இல்லைங்களா? அப்போ அதை படுத்துக்கிட்டும் பார்க்கக்கூடாதுன்றாங்க. கண்ணுக்கு அவ்வளோ கெடுதலுன்றாங்க. படுத்துட்டு பார்க்கவே கூடாது, அது கண்ணை வந்து அந்த இதை வந்து அப்படியே இழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது ஃபோன் வந்து நல்ல விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது, யூஸ் ஆகாமல் இல்லை. இப்போ வந்து அதை வந்து எது எதுக்கு நம்மளுக்கு தேவையோ அதை எதுக்கு நாம் பயன்படுத்திக்கணும். ஆனால் அதுக்கு வந்து நாம் அடிக்ட் ஆகலாமான்னு ஆகக்கூடாது. சரிங்களா? இப்போ ஃபோன் எதுக்கும் தான், இந்த ஃபோனெல்லாம் வரவும் தான், எதுவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து பிள்ளைங்களாம் அயல்நாட்டில் இருந்தாலும் நாங்கள் முகத்தை பார்த்து பேச முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கேயுமே போகாமல் இந்த ஃபோன் மூலியமாகவே எல்லாமே நாம் தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து சென்னையிலேருந்து பார்த்துட்ருக்காங்க, பெங்களூர்லேருந்து பார்த்துட்ருக்காங்க, நிறைய இடத்துல இருந்து வெளியெல்லாம் இருந்து பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா? எவ்வளோ யூஸ் ஆகுது. அவங்கவுங்க இருந்த இடத்துலையே இருந்துட்டு எல்லாமே கவனிச்சிக்க முடியுதில்ல. நிறைய விஷயம் இதில் வந்து பாசிட்டிவ் எல்லாமே, இதில் ஒவ்வொன்றுலையுமே நாம் பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அதில் இருக்கிற நல்லது எல்லாமே நாம் எடுத்துக்கணும், கெட்டது எல்லாமே நம்ம விட்டுடணும். அப்போ நாம் அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. அது நம்மளை பயன்படுத்துதா இல்லை நாம் அதை பயன்படுத்துதாமாங்கிறத யோசிச்சுட்டு நாம் அதை கம்மியாக அதை யூஸ் பண்ணணும். பிள்ளைங்க எல்லாமே ஃபுல்லாக அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. யோசிங்களேன், அம்மா வேணாம், அப்பா வேணாம், யாருமே வேணாம், இந்த ஃபோனே உலகம் இல்லைங்களா? அப்போது அதை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். இல்லைன்னா போக 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 கண் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது பக்கமாக எல்லாம் வச்சுட்டு பார்த்துட்ருக்கோம். என்ன ஆகும்? கண் என்ன ஆகும்? கவனிங்க, அதனோட பவர் அப்படியே இழுக்குதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும். நம்ம கண்ணுக்கு தான் நல்லது, நம்ம நல்லதுக்கு தானே. அப்போது நம்ம அதை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போது ஒவ்வொன்றையும் வந்து இந்த மூச்சு சம்மந்தப்பட்டதெல்லாம் பகவான் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம கவனிப்போம், அதை ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்று சொல்லும்போது அழுத்தமாக எதுக்கு திரும்பவும் அதை சொல்கிறோம்? முன்னாடி சொன்ன விஷயமே திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னா அதை கவனிக்கணும். இம்பார்ட்டண்ட், நோட் திஸ் பாயிண்ட். ஏன் அது தியானம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். ஏன் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா திரும்பவும் மறுபடியும் அதை அழுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது புரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது திரும்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு பகவான் வந்து நினைவுபடுத்துவார். சரிங்களா? அதுக்காக சொன்ன விஷயத்தையே திரும்பவும் சொல்கிறாருன்னா அதை அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டார். சரிங்களா? அப்போ கவனிக்கணும், ஏன் திரும்ப அந்த விஷயம் வருது, ஏன் எதுக்காக, ஏன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு யோசிக்கணும். நாம் அதை இன்னும் செய்யலை போல, அதை நாம் கடைப்பிடிக்கணும் போல அப்படின்னு சிந்திக்கணும். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு பார்க்காம அது மூலிமா என்ன சொல்கிறார் அப்படின்னு கவனிக்கணும். அப்படி கவனித்து செய்யும்போது தான் நாம் வந்து அதை வந்து ஒழுங்காக பண்ண முடியும். அதனால தான் தினமும் இப்போ நான் சொல்கிறேன்னா தினமும் தான் சொல்கிறேன். அதை வந்து தினமும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? எதுக்காக? என்னோட நலனுக்காகவா? உங்களுடைய நலனுக்கு தானேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது தினமுமே செய்யுங்க, பயனடைங்க. பாய். இது முடிக்கும் கேட்டதுக்கு நன்றி. விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம்.